ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பின்னர்ஸ் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியை எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அதோட 3 சைட்லேயும் 3 சர்க்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்னதாக காயின் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து அந்த கார்ட்போர்டில் அந்த வாட்டர் பாட்டிலோட மூடிக்கே இன்னொரு 2 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அதில் சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தனியாக கட் பண்ணியிருக்க அந்த 2 சர்க்கிள்லையுமே அதே மாதிரி ஒரே போல் வர்ற மாதிரியே சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட்லேயும் நம்ம ஓட்டை போட்டதுக்கப்புறமா டூத்பிக்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் மாட்டிடுங்க. இது வந்து நம்ம டூத்பிக் வச்சு தான் ஓட்டை போட்டிருக்கனால கரெக்டாக செட் ஆகி நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்பின்னர் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு டூத்பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரூம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு டூத்பிக் வந்து நல்லா கரெக்டாக நிற்குது, அதனால் எந்த பக்கமும் அட்டை வந்து கீழே விழலை. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை லூஸாக இருக்குது, ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரப்பர் பேண்டை வந்து அந்த 2 சைட்லையுமே மாட்டி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது அந்த அட்டை வந்து கீழே விழாது, ஒரு வேளை லூஸாக இருந்தால் கூட. அடுத்து வந்து இதை டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த கார்ட்போர்டை ஃபுல்லுமே நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 கலரில் கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்பின்னர் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி கார்ட்போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பர்லேயே நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை சுற்றிலும் 3 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய பீஸ் தேவை. ஸோ அதனால் இதை அளவாக வச்சு நான் வந்து இன்னொரு இது வரைஞ்சிக்கிறேன். அதை வரைஞ்சிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை வரைஞ்சிட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா மடக்கி விட்டுட்டு மொத்தமாக கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே கட் பண்ணுறதுல நமக்கு வந்து நிறைய பீஸ் கிடச்சிரும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம நிறைய பீஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும்ல. ஸோ அதுக்காக தான் பேப்பரில் வந்து நிறைய டைம் வந்து கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் வந்து நிறைய டைம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம மடக்கி கட் பண்ணியிருக்கனால ஒரு சில பீஸ் வந்து மடங்கியிருக்கும், அந்த மடிப்பையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணியிருக்க இந்த ஒவ்வொரு பீஸ் மேலேயும் அந்த பேப்பரை திருப்பி திருப்பி மேலே வச்சு ஒட்டும்போது நமக்கு அழகாக திக்னஸ் ஜாஸ்தியாக கிடச்சிரும். இந்த பேப்பர் ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே கலர் பேப்பரில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். அல்லது ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக கலர் பண்ணிடலாம். ஒயிட் பேப்பர்னாலே நம்மளோட இஷ்டப்படி அதை வந்து அழகாக கலர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக அழகாக கலர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட போகிறேன். அதுக்கு வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி அழகாக குட்டியாக ஒரு ஓட்டை போட்டேன். இதில் வந்து நம்ம சென்டரில் டூத்பிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ரொம்ப ஒல்லியாக அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரீஃபில் பென்னு, இயரிங் பட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒல்லியாக இந்த பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு இதை வந்து நம்ம பேப்பர் ஸ்பின்னரில் சென்டரில் வந்து மாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது கூட நம்ம வந்து பேப்பர் ஸ்பின்னர் அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பேப்பர் ஸ்பின்னர் சூப்பராக ரோல் ஆகுது. இதில் வந்து நமக்கு 2 சைட்லேயும் அது வந்து கீழே விழுந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக பேப்பரில் வந்து சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அட்டைனா நம்ம அப்படியே ஒரு பீஸ் ஒட்டிடலாம். பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணி நிறைய பீஸ் ஒட்டணும் அந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்தடுத்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம நடுவில் வந்து ஒரு பேப்பர் ரோல் வச்சுருக்கோம்ல, அதோட ஒரு சைடில் வந்து இதை ஒட்டிடலாம். ஸ்கெட்ச் வச்சு லைட்டாக அதில் டிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த பேப்பர் ரோலில் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடுமே சின்னதாக ஒரு ரவுண்டு வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ பேப்பர்லேயே ஈஸியாக இந்த மாதிரி ஸ்பின்னர் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக ரோல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். 4 மூடி எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் ஒரு மூடியை வச்சுட்டு இந்த பக்கம் 3 மூடியை வச்சு நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம்.
இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியேவும் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஒட்டிடுச்சு. அடுத்து வந்து கம்மலுக்கு நம்ம பேஸில் அந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கும்ல, ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கம்மலையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் மேலே லைட்டாக நம்ம அழுத்தும் போதே இந்த மாதிரி ஷார்ப்பாக அது உள்ளே போயிடும். இதில் வந்து அந்த பின்னாடி சொரையையும் நம்ம மாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது அந்த கம்மலோட அந்த கம்பியை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம சுற்றிடலாம். ஸோ இது வந்து கம்பி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இது வந்து நல்லாவே ரோல் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கூட நம்ம ஸ்பின்னர் வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அதில் ப்ளைனாக இருக்கிற அட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் பென்சில் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை தான் அதில் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை அதில் வந்து செட் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள். சூப்பராக சுற்றுது. லைட்டாக தட்டினாலே அழகாக சுற்றுது. இந்த ஸ்ட்ராவில் வந்து இந்த அட்டை வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ராவோட 2 சைட்லேயும் ஒரு அட்டையை கட் பண்ணி ஒட்டணும். ஸோ அதனால் நான் சின்ன சைஸில் அட்டையில், அதாவது இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீஸை வந்து அந்த ஸ்ட்ராவோட 2 சைட்லேயும் ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் அட்டையை நம்ம ஒட்டுறனால அந்த ஸ்ட்ரால் வந்து நம்ம நடுவில் மாட்டியிருக்க இன்விடேஷன் கார்டு வந்து கீழே விழாது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து இதுலேயும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த இன்விடேஷன் கார்டுமே ப்ளைனாக ஒயிட் கலரில் எடுத்துருக்கனால நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே அழகாக இதில் டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பப்படி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அந்த ஒட்டியிருக்க அட்டையில் கூட சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கலராக வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் இதில் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு பதிலாக நம்ம இயரிங் பட்ஸில் பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக ஓட்டை போட்டு இடையில வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்பின்னர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்து நீங்களும் ஸ்பின்னர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.